வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ஏற்கனவே எங்கள் பேத்தியோட ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இன்னொரு டிஷ்ஷு செய்ய போகிறாப்புல. என்னம்மா செய்ய போகிறேன்? நான் இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால், தேவையான அளவு சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர் ஒரு சின்ன பவுல், நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வாங்கலாம், ஏலக்காய் தேவையான அளவு, வாழைப்பழம் நான் 5 வச்சுருக்கேன், அப்புறம் கிரேப்ஸ் 100 கிராம்ஸ், ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஸ்ட்ராபெர்ரி 4-5 வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு மாதுளம்பழம். ஃப்ரூட்ஸ் நான் டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பால் வந்து 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகும் போது நம்ம அப்போ எடுத்து வச்ச பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் போடலாம். காய்ச்சறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாலில் போட்டு கலக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப கட்டி ஆகிடும். நீங்கள் லோ ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ மாற்றி வச்சு பண்ணாதான் நல்லா வரும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டிங்களா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா காய்ஞ்சி திக்காயிடுச்சு. நீங்கள் இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் கலரினே இருக்கணும், இல்லைன்னா அது கீழே அடி பிடிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சோண்டு போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும் சர்க்கரை எல்லாம் இருக்கான்னு. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக ஒரு இடத்துல வச்சு கூல்டவுன் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ இது கூல் ஆகிடுச்சு, அதாவது நம்ம இதை இன்னொன்று பவுலில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வாழைப்பழம் ஆட் பண்ணுறேன், இப்போ நான் ஸ்ட்ராபெர்ரிஸ் ஆட் பண்ணுறேன், இப்போ நான் ஆப்பிள் ஆட் பண்ணுறேன், மாதுளப்பழம், திராட்சை. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ண வேண்டும். நீங்கள் ஆரஞ்சை கடைசியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி அப்போ தேங்காய் போடலாமா கேட்பாங்க. ஓகே, இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி பரிமாற வேண்டாம். இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இதை எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் 1 ஹவர்க்கா. 1 ஹவர் அப்புறமா நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை எங்கள் பாட்டியை டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை எங்கள் பாட்டி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு இதை ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.